ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு 3 ஸ்டார் கிச்சன். இன்றைக்கி நம்ம ரொம்ப சுவையான பாசந்தி வீட்டில் எப்படி பண்ணலான்றதை வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இது வரைக்கும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இங்கே நான் ஸ்டவ்வில் ஒரு நான்ஸ்டிக் கடாய் வச்சுருக்கேன். அதில் 1 லிட்டர் பால் சேர்த்துக்கிறேன். பாசந்தி செய்கிறதுக்கு ஃபுல் ஃபேட் மில்க் தான் எடுக்கணும். இந்த 1 லிட்டர் பால் வந்து நமக்கு 1/4 லிட்டர் பாலாக கிடைக்கணும். அது வரைக்கும் நல்லா சுண்டணும். பாசந்தி செய்ய சொல்ல நான்ஸ்டிக் கடாயில் பண்ணால் ரொம்ப அடி பிடிக்காது. இப்போ இந்த பால் கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. இதில் ஏடு நல்லா வந்துட்டுருக்குது. இதெல்லாம் சைடில் இப்படி தள்ளி விட்டுடலாம். பாசந்தி செய்ய சொல்ல கைவிடாமல் கலரி கொடுத்துட்டே இருக்கணும். பால் பாருங்கள் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அது கலரும் மாறி இருக்குது. இப்போ இன்னும் கொஞ்சமாக இது சுண்டணும். பதினஞ்சு நிமிஷம் ஆயிருக்கு. பால் நல்லா சுண்டிருக்கு. இப்போ பால் பாருங்கள் நமக்கு 1/2 லிட்டர் ஆயிருக்குங்க. இப்போ இதில் 100 கிராம் சர்க்கரையை சேர்த்துக்கிறேன். இப்போ சர்க்கரையை போட்டு நல்லா கலந்துட்டேன். இப்போ இதில் 3 ஏலக்காவை பொடிச்சு சேர்த்துக்கிறேன். இப்போ இது பாருங்கள் நல்லா திக்காக இருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம இறக்கிடலாம். இப்போ இதை ஒரு பவுலில் மாற்றிக்கிறேன். இப்போ இது மேலே 5 பிஸ்தாவும் 5 பாதாமும் சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். அதையும் இது மேலே தூவிக்கிறேன். இப்போ இதை ஃப்ரிட்ஜில் 1 மணி நேரத்துக்கு வைக்கிறேன். இப்போ பாசந்தி 1 மணி நேரம் ஆயிருக்கு. நல்லா சில்னஸாக இருக்குது. இப்போ இதை ஒரு பவுலில் நான் சர்வ் பண்ணுறேன். இப்போ இது மேலே கொஞ்சம் குங்குமப்பூவும் தூவிக்கிறேன். பாருங்கள் நம்மளுடைய சூப்பரான பாசந்தி இங்கே ரெடியாக இருக்குது. இந்த பாசந்தி இந்த பதத்தில் தான் இருக்கணும். இது சாப்பிடவும் அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்குது. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். என்னுடைய இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற புது வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் ஆகும். உங்களுடைய ஃபீட்பேக்கை என்னுடைய கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. என்னுடைய இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.